Third Republic in France. 1870 ஆண்டு செப்டம்பர் 4ஆம் நாள் பிரான்சின் பேரரசர் 3ஆம் நெப்போலியன் பதவி நீக்கப்பட்டு 3வது குடியரசு பிரகடனம் செய்யப்பட்டது. நெப்போலியன் போனபார்ட்டின் சகோதரர் மகனான 3ஆம் நெப்போலியன் 1848 பிரான்சின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் தன்னை பதவியில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக 1852 குடியரசு ஆட்சி முறையை மாற்றி 2ஆம் முறையாக மன்னராட்சியை நிறுவினார். 3ஆம் நெப்போலியனின் ஆட்சி காலத்தில் தொழில், வணிகம், நகரமைப்பு ஆகிய துறைகளில் பிரான்ஸ் முன்னேற்றம் கண்டது. ஆனால் அவரது வெளிநாட்டு கொள்கைகளும் போர் நடவடிக்கைகளும் பிரான்சுக்கு பலமுறை சிக்கல்களை உருவாக்கின. இந்நிலையில் 1870 ஜூலை மாதத்தில் பிரான்சுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் வெடித்தது. பிரான்சின் படைகள் பல இடங்களில் தோல்வியடைந்தன. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த செடான் போரில் பிரான்ஸ் மிகப்பெரிய தோல்வி கண்டது. பேரரசர் நெப்போலியன் தனது பெரும்படையுடன் ரஷ்யாவிடம் சரணடைந்தார். இது பிரான்ஸ் மக்களுக்கு பேரரசின் மீதான மதிப்பையும் நம்பிக்கையையும் சிதைத்தது. இதையடுத்து பாரிஸில் மக்கள் எழுச்சி ஏற்பட்டது. மக்கள் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடத்தி பேரரசை கலைக்க கோரினர். 1870 செப்டம்பர் 4ஆம் தேதி பாரிஸின் தேசிய சபை கூடி மன்னராட்சி முடிவுக்கு வந்ததாக அறிவித்தது. பின்னர் பாரிஸ் நகர மன்றம் அருகே திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் முன்பாக லியோன் கம்பெட்டா மற்றும் ஜூல்ஸ் பெவ்ரே ஆகியோர் தலைமையில் பிரான்சின் 3ஆம் குடியரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேசிய பாதுகாப்பு அரசு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பிரான்சில் முடியாட்சியின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் நீடித்த நிலையான குடியரசு ஆட்சியை தொடங்கியது.